ஹே கைஸ் வெல்கம் டு மூவி எக்ஸ்ப்ளோர் தமிழ் சேனல். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குனு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோலிட்டா ஆண்டின்ற அப்படி ஒரு சூப்பரான வெப் சீரிஸ். இதில் மொத்தம் 3 எபிசோடு தான் டக்குனு இந்த வாரத்துக்குள்ளேயே மாற்ற முடிச்சிடும். இன்னும் 2 நாளில் இந்த எபிசோடே மொத்தமாக இந்த சீரிஸே முடிஞ்சிடும். ஸோ இதோட ஒன்லைன் சொல்லிடுறேன். ஸோ ரீசெண்டாக மேரேஜ் ஆகி ரீசெண்டாக இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக வீடு வாங்கி வச்சுருக்காங்க. அந்த வீடை வாடகைக்கு விடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதில் ஏற்படுற பிரச்சனைனால அவங்களே அந்த மாதிரி பண்ணி தான் காசு சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றத ஏகப்பட்ட சீன்ஸோட செமையாக என்டர்டைனிங்காக சொன்ன படம் தான் லோலிட்டா பிஜிஹெச் ஹவுஸ். ஸோ இந்த ஹவுஸ் இந்த வெப் சீரிஸோட பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க. ஸோ சீரிஸோட ஸ்டார்டிங்கில், அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் தான் ரூமில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. ஸோ யாருன்றதுக்காக நம்ம ஹீரோயினும் போய் பார்க்குறாங்க. ஸோ போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இல்லை, ஸோ இந்த லோன் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வந்திருப்பார் அந்த வீட்டுக்காக. ஸோ அந்த லோன் வாங்கி கொடுக்குறது வந்திருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா, என்ன மேம் லோன் வாங்கினப்போ காசு கொடுத்தீங்க, ஸோ இன்னும் காசு கொடுக்கல, எப்போ தரதா இருக்கீங்க, ஸோ நீங்கள் காசு கொடுக்குறீங்களா இல்லை இந்த வீட்டை ஜப்தி பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியில் உள்ளார தான் அனுப்பிச்சாகணுன்ட்டு உள்ளார கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு காஃபிலாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை மேம் நீங்கள் காசு கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் ஆகணும், டக்குன்னு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அது நம்ம அந்த சொன்ன மாண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட மாம்பழத்தையே பார்த்துனுங்கிறான். வேறு வழியில் நம்ம வேறு இன்னும் ஒரு 2 மாதம் டைம் கேட்போம். ஒரு 2 மாதம் மட்டும் டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மண்டையை நம்ம ஹீரோயினோட மாம்பழத்தையே பார்த்துன்னு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, சரி என் மாம்பழத்தை தான் பார்த்துனுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு அவங்க கையை குடிக்கிறாங்க. பிடிச்சோன்னே அவனுக்கும் புரியுது, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். சொன்னோன்னே ஹீரோ சொட்ட மண்டையை பார்த்தீங்கன்னா சரி அப்படியா அப்படின்ட்டு அப்படி கை பிடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு மூடி ஏறிடுது. சும்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அந்த மொட்டை மண்டையை பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்றான். ஹீரோயின் அழுகுற அளவுக்கு நல்லா கதற வச்சிடறான் நம்ம ஹீரோயினை நல்லா. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் ஆண்டி நல்லா பழுத்துருக்கிறதுனால நல்லா பழுக்க காய்ச்சி வச்சு வச்சிடறான். அந்த மொட்டை மண்டையினோ போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மண்டையை போயிடும். அதுக்கடுத்து மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சரி புதுசாக வேறு யாராச்சும் வாடகை வராங்களான்னு பார்ப்போம், அது மூலமாக வச்சு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாடகைக்காக ஒரு பொண்ணை புக் பண்ணுறாங்க. இங்கே வந்து தங்கிக்கமான அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா சரி அந்த பொண்ணு வர வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோன்ட்டு வைப்ரேட்டர் அதை எடுத்து அவங்களோட மெயின் பார்ட்டில் அது கீழே அதுக்குள்ளே வச்சுருவாங்க. அப்பப்போ அந்த ரிமோட் ஆன் பண்ணால் அது உள்ளார போயிட்டு வரும். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். கேர்ள்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. பொண்ணு வர வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவோன்ட்டு அதை எடுத்து அவங்க தம்பிக்குள்ளே அதை வந்து அப்படி நம்ம தம்பி இருக்கிற மாதிரியே இருக்கும். அதை எடுத்து அவங்க தங்கச்சிக்குள்ளே வச்சுறாங்க, அந்த ஓட்டைக்குள்ளே வச்சுறாங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமோட் வச்சு விளையாடி நிற்கிறாங்க. நல்லா மேட்ரு போட்டுக்கும்போது அந்த பொண்ணு வந்துடும். டக்குனு கதவை திறந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரிமோட் அங்கே வச்சுட்டு வந்து அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறான். பரவாயில்ல வீடு நல்லா தான் இருக்குது, ஓகே மேம் இந்த வீட்டில் நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறா. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரூமுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இந்த ரூம் பாருமா, இது ஓகேவா பாரு, இந்த ரூமில் தான் நீங்கள் தங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு கூட்டின்னு போகிறாங்க. எந்த ரூம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் அங்கே வச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு உட்காந்துரா. உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா செம்ம வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த வைப்ரேட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஓட்டைக்குள்ளே போயிட்டு வரும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரிமோட் மேலே உட்காந்ததுனால பார்த்தீங்கன்னா விடாமல் அழுத்தினே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினால தாங்க முடியல. உள்ளே போயிட்டு சும்மா உள்ளே அந்த ஓட்டைக்குள்ளே நம்ம எப்படி விடுவோமோ அதே மாதிரி போயிட்டு வரதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கத்திக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படின்னு ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பொண்ணு வேறு இது பொண்ணு கூட பண்ணுறா உங்களுக்கு, இவள்கிட்ட வந்து தப்பிச்சாகணுன்ட்டு அந்த பொண்ணு தெரிச்சு ஓடிறா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா இந்த பொண்ணு போயிட்டா வேறு வழியில் வேறு யாருனாச்சும் தான் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. இந்த சீரிஸோட ஹீரோ இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வரான். அதுக்கு என்ன நடக்குதுன்றது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.